வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம். எரேமியா 8வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னையே என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை என்று பேசும்படி கடந்த வாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை ஆழமாய் இருதயத்திலே வைத்தார். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ. கீலேயாத்தின் பிசின் தைலம் என்பது அது மருத்துவ குணம் உள்ளது. விசேஷமாய் காயங்கள் குணமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது கீலேயாத்திலே கிடைக்கிற பிசின் தைலம். எல்லா இடத்திலையும் தைலம் கிடைக்கும். ஆனால் கீலேயாத்தின் பிசின் தைலம் என்பது அவ்வளவு விசேஷமானது, அவ்வளவு விலையேற பெற்றது, அது அவ்வளவு விலை உயர்ந்தது. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 25வது வசனத்திலே பார்க்கும்போது யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை குழியிலே தூக்கி போட்ட பிறகு போஜனம் பண்ண உட்கார்ந்திருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது கீலேயாத்திலிருந்து ஒரு கூட்டம் வராங்க. யார் அப்படின்னா இஸ்மவேலர். கீலேயாத்திலிருந்து எதை வாங்கிட்டு வராங்க அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போளத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்துல தைலம் கிடையாதானா? எகிப்துல தைலம் உண்டு, எல்லா இடத்திலையும் உண்டு. ஆனால் கீலேயாத்தில் உள்ள பிசின் தைலம் அது விசேஷமானதுனால, அதுல இந்த மருத்துவ குணம் இருக்கிறதுனால அதை அவர்கள் போய் அங்கிருந்து புறப்பட்டு போய் வாங்கி கொண்டு எகிப்திலே கொண்டு வருகிறார்கள் வியாபாரத்துக்காக. இப்பொழுது நான் கீலேயாத்தின் பிசின் தைலத்தின் மேன்மையை குறித்து பேச போகவில்லை. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், கீலேயாத் என்னுடையது என்று. சங்கீதம் 67 நாம் பார்க்கிறோம், கீலேயாத் என்னுடையது. கீலேயாத் என்பது எதை காண்பிக்கிறது என்றால் கர்த்தருடைய சமூகத்தை காண்பிக்கிறது. சியோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தி, எருசலேம் மகாராஜாவின் நகரம். கீலேயாத்தின் பிசின் தைலம் என்பது கர்த்தருடைய வார்த்தைகளை காண்பிக்கிறது. கர்த்தர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று சங்கீதம் 107 சொல்லப்பட்டிருக்கிறது. கீலேயாத் அவருடைய சமூகத்தை காண்பிக்கிறது. கீலேயாத்தின் பிசின் தைலம் அவருடைய வார்த்தையை காண்பிக்கிறது. அப்படி என்றால் கீலேயாத்தின் ரணவைத்தியன் பிசிஷியன்ஸ் அது யார் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் காண்பிக்கிறது. ஏன் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் காண்பிக்கிறது என்றால் அவர்களுக்கு தான் கர்த்தர் வார்த்தை அருளி அதை ஜனங்களுக்கு கொடுக்கும்படி செய்கிறார். இப்ப இதையெல்லாம் வைத்துதான் ஜனம் இன்னும் குணமடையாமல், இன்னும் சொஸ்தமடையாமல், இன்னும் வேதனையை நோக்கி பயணிக்கிறதை பார்த்து வேதனை தாங்க முடியாமல் எரேமியாவை கர்த்தர் அழைத்து எரேமியாவை கொண்டு பேசுகிறதை நம்மால் பார்க்க முடியும். விசேஷமாய் எரேமியா தீர்க்க தரிசனம் அதிகமாய் சொன்னது புறஜாதிகளுக்கு அல்ல, அவருடைய ஜனத்துக்கு. நீங்க எரேமியாவை தெரிந்தெடுத்ததை வைத்து பார்க்கும் போதே தெரியும், எரேமியா தீர்க்கதரிசிகளின் புத்திரன் அல்ல, எரேமியா ஆசாரியனுடைய புத்திரன். இன்னைக்குள்ள காலம் போல அல்ல அன்னைக்குள்ள காலம், இன்னைக்குள்ள ஊழியங்கள் போல அல்ல அன்று உள்ள ஊழியம். இன்னைக்கு ஆசாரியன் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம் எல்லாமே நம்ம பார்வைக்கு ஒன்று போல தெரிகிறது. ஆனால் அன்றைய ஊழியம் அப்படி கிடையாது. ஆசாரிய ஊழிய மெத்தட் வேற, தீர்க்கதரிசிகளின் ஊழிய மெத்தட் வேற. ரெண்டுக்கும் ஏணி வச்சா எட்டாத அளவுக்கு தூரம். ரெண்டுடைய அந்த ஊழிய அனுபவங்கள், ஊழிய நிலைகள் டோட்டலா மாறுபட்டது. எனவேதான் எரேமியாவை கர்த்தர் அழைக்கும் போது எரேமியா என்ன சொல்வார் தெரியுமா? நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் பேச அறியேன் என்று சொல்வார். சின்ன பிள்ளைன்னா 5 வயசு குழந்தை கிடையாது. எரேமியா வளர்ந்ததெல்லாம் ஒரு ஆசாரியன், ஒரு பாஸ்டர் வீட்டில் வளர்ந்த பையன்.
ஆசாரியன் வீட்டில். அப்ப ஆசாரிய முறைகள் எல்லாம் தெரியும். இப்ப எரேமியாவை கர்த்தர் ஆசாரியனா அழைத்திருந்தால் எரேமியா ஈஸியா வந்திருப்பார். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பார்த்து பழகினது, சின்ன வயசுல இருந்தே அப்பா செய்யற ஊழியத்தை பார்த்து பழகினது. ஆனா இப்பொழுது எரேமியா மேல இருக்கிற அழைப்பு டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு, டோட்டலா வித்தியாசமா இருக்கிறது. அவனை தீர்க்கதரிசியை அழைக்கிறார். அவன் பார்க்கிறான், என்ன ஆண்டவரே நீங்க இதே ஆசாரியனை அழைச்சிருந்தீங்கன்னா நான் எஸ் சொல்லி இருப்பேன். இப்ப நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது, நான் ஆசாரியனை மாதிரி பேச, ஒரு ஆசாரியன் எப்படி பேசுவான் நான் பார்த்து பழகி இருக்கிறேன், என்னை விட்டா நான் அப்படி பேசிடுவேன். ஆனா தீர்க்கதரிசிகளின் புத்திரன் நான் கிடையாது, அதனால ஒரு தீர்க்கதரிசி எப்படி பேசுவான்லாம் எனக்கு தெரியாது. எனவேதான் எரேமியா சொல்றேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். அப்படி சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இங்க பாரு, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத, என் வார்த்தையை நான் உன் வாயில வைக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் கர்த்தர் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த எரேமியாவை தீர்க்கதரிசியாய் தெரிந்தெடுத்தார் என்று பார்த்தீங்கன்னா, எரேமியாவை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்ல போறதெல்லாம் யாருக்கு அப்படின்னா ஆசாரியர்களுக்கு, ஆராதிக்க வருகிறவர்களுக்கு. அப்படி ஒரு ஆசாரியர்களுக்கு, ஆராதிக்க வருகிறவர்களுக்கு சர்ச்சில் நின்று துணிஞ்சு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா அது ஒரு பாஸ்டர் பையனால மட்டும்தான் முடியும். ஏன்னா ஆலயத்தில் நின்று ஆசாரியர்களுக்கு அகைன்ஸ்டால அந்த காலத்துல யாராவது பேசிட்டாங்க, தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டார்கள் என்று பைபிள்ல இருக்கிறது. அப்ப கர்த்தர் எந்த வீட்டுல எப்படி வளர்றான்னு அவனை தூக்குறார், தூக்கி நீ. அதனாலதான் எரேமியா ஒரு கட்டத்துல சொல்லுவார், என் தலை தண்ணீரும் கண்ணீருமா இருந்தால் நலமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் அவனை நிறுத்தி அவருடைய பாரத்தை அவனுக்குள்ள இறக்கும் போது அவனால தாங்க முடியல. அதனாலதான் எரேமியாவை குறித்து வீப்பிங் ப்ராஃபட் அப்படிங்கிறாங்க. அழுதுட்டே இருப்பார், அவர் ப்ராஃபஸி சொன்னாலே அழுதுட்டே இருப்பார், அழுதுட்டே இருப்பார். இந்த வார்த்தை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், உங்களை பிறப்பித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன் கர்த்தர் இந்த குடும்பத்தில் பிறப்பித்தார்? ஒரு நோக்கம் உண்டு. நமக்கு தெரியாது, ஆண்டவரே நாம் வளர்ந்ததுக்கும் என் அழைப்புக்கும் சம்பந்தமே இல்லையே, இப்போ தெரியாது, நாளானது அதை விளங்க பண்ணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா நிறைய சர்ச்சில் இருந்தா பேசுவார், அது ரிலேட்டடா தான் நிறைய பேசுவார், போல்டா அடிப்பார். இப்ப சொல்றார், எரேமியாவை கொண்டு கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியன் இல்லையோ, பின்ன ஏன் சொஸ்தமடையாமல் போனார்? பிரியமானவர்களே, நாம் குணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவேதான் இதே எரேமியாவை கொண்டு கர்த்தர் எரேமியா 33 பேசுகிறார் அல்லவா. எடுக்க வேண்டாம், நேரம் இல்லாததுனால. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி என்று சொல்லுகிறார். சௌக்கியத்தை வர பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனா இந்த சியோன் குமாரத்தியோ சொஸ்தம் அடையாமல் இருக்கிறார். அவருக்கு அப்படி விட்டு விட மனமில்லை. ஏனென்றால் அவர் கொடுத்த கிரயம் அப்படிப்பட்ட கிரயமா இருக்கிறது. பாபிலோனை குறித்து இதே எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்லும் போது, எரேமியா 51வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை பார்க்கும் போது, பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக அலறுங்கள், அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, விட்டுவிடுங்கள். பாபிலோனை குணமாக்க பார்த்தோம், குணமாகல. அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதை விட்டுவிடுங்கள். இப்படி சியோன் குமாரத்தியே உன்னை விட்டுவிட மனமில்லாமல் அவர் உள்ளம் துடிக்கிறது. பாபிலோனை குணமாக்க பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டு. அதாவது சொல்லி பார்த்தேன், கேட்கல, விட்டுட்டோம். இது மற்றவங்களுக்கு நாம கொடுக்கிற அட்வைஸ். ஆனா நம்ம உறவுகளுக்கு அப்படி நம்ம செய்வோம். சொல்லி பார்த்து கேட்கலன்னாலும் விடுவோமா? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அப்படியா செய்வோம்? சொல்லி பார்த்து கேட்டோம், அப்படி விட்டுட்டோம், விடுவோமா? விட மாட்டோம். அப்படிதான் இங்க ஆண்டவர் துடிக்கிறார். பாபிலோன் குணமாகும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டு விடுங்கள். ஆனா சியோன் குமாரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், எபிராயிமே, நீ பண்ணுகிற செயலுக்கெல்லாம் நான் உன்னை எப்படியோ விட்டு விட வேண்டியது.
ஓசியா 11 கர்த்தர் சொல்லுகிறார், எப்பிராயீமை நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அங்கே சொல்லுவதை பார்க்க முடியும். ஓசியா 11வது அதிகாரத்தில் 1 முதல் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன், அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். 3வது வசனம், நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். 4வது வசனம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றால் இழுத்தேன், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன், ஆனால் அவர்களோ, அடுத்த வசனம், மனம் திரும்ப மாட்டோம் என்று சொல்லி அசீரியன் தான் ராஜான்னு சொல்லி போறாங்க. இப்படி ஜனங்கள் 7வது வசனம், என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். சரி, போயிட்டால போகட்டும் அப்படின்னு விட வேண்டியது. பாபிலோனை குணமாக்க பார்த்தோம், குணமாகவில்லை, விட்டு விடுங்கள். ஆனா அப்படி எப்பிராயீமை விடலான்னு பார்த்தா, இஸ்ரவேலை விடலான்னு பார்த்தா அவருக்கு மனம் இல்லை. எனவேதான் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், எப்பிராயீமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போலாக்குவேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள். ஒரு பக்கம் கோபம் வருது, இன்னொரு பக்கம் பரிதாபம். ஐயோ, நான் இவனை விட்டா இவனுக்கு யார் இருக்கிறா, நான் இவங்களை கைவிட்டா இவங்களுக்கு யார் இருக்கிறா. இந்த பரிதாபங்கள் பொங்குதான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ரொம்ப யோக்கியமானதுனால வந்து உட்காரல, அவருடைய பரிதாபங்கள் அவருக்குள் பொங்குகிறது. அடுத்த வசனத்தில் எனவே சொல்லுகிறார், என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன், ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். கைகளை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஏக்கம், அவருடைய எப்படியாவது என் குமாரத்தை சொஸ்தம் அடைய வேண்டும், வாழ்வடைய வேண்டும், இந்த வேதனையிலிருந்து வெளியே வரணும். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகம் பெற்ற போது இயேசு அவளுக்கு என்ன வார்த்தையை சொல்லி அனுப்புவார் தெரியுமா? உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நம்முடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். சரீர பிரகாரமான நிலையை பார்த்துதான் நாம் அதிகமாய் நம்முடைய மகிழ்ச்சியும் நம்முடைய துக்கமும் உலக பிரகாரமான காரியங்களை வைத்துதான் இருக்கிறது. காரணம், இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. நமக்கு பிடிச்சது மாதிரி காரியம் நடந்தா நம்ம அவ்வளவு ஹாப்பியா இருப்போம். நமக்கு பிடிக்காத மாதிரி காரியம் நடந்தா அந்த சந்தோஷம் ஒரு செகண்ட்ல போயிடும். யோனாவின் சந்தோஷம் போனது போல. ஆமணக்கின் மேல் சந்தோஷப்பட்டான், ஆமணக்கு அடுத்த நாள்ல காணல, அவ்வளவுதான். இவரு வாழ்க்கையை வெறுத்துட்டார், வாழ்க்கையை வெறுத்துட்டார். எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? எது போச்சுன்னு? ஆமணக்கு போச்சுன்னு. நம்ம நம்மால நாம நடாத, நாம வளர்க்காத, நம்மளால வளர விட முடியாத எந்த ஒரு நன்மையும் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. சில காரியங்கள் நம்மை விட்டு போய்விட்டது, நம்ம நினைச்சது போல நடக்கலைன்னது வாழ்க்கையே வெறுக்கிறோம். இதுல பாதிக்கப்படுறது எல்லாமே தான், எல்லாரும் தான், என்னை உட்படுத்தி தான் சொல்றேன். ஆனா பல நேரத்துல நம்முடைய ஆவிக்குரிய நிலையை நம்ம யோசிக்கிறோமா? ஆவிக்குரிய நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? சொஸ்தமடையாமல் இருக்கிறோமா? முறிந்த ஆவி யாரால் குணமாக்க கூடும்? ஆவியில முறிந்த நிலை குணமாக்க முடியாம ஒரு விரக்தி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு வறட்சி, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்கிறார். ஒரு ஆவிக்குரிய தாகம், அது கொஞ்சம் கூட இல்லாத நிலை, அதுதான் கேட்கிறார். ஆமென். கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் இல்லையோ, எல்லாம் கேட்டா இருக்கு இருக்கு இருக்கு. பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி
சொஸ்தமடையாமற் போனாள். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் அனுபவம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதம் நம்மை வாழ்த்துவது எப்படி தெரியுமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? யார் அந்த பிரியமானவன்? காயூ என்கிற ஒருவன். காயூவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்சனுக்கு. ஏன் அந்த பர்சனுக்கு அப்படி சொல்லப்பட்டது என்றால், காமனா எழுதியிருந்தா பிரியமானவர்களே தானே சொல்லியிருக்கணும். எனக்கு பிரியமான புருஷனாகிய தானியேலே அப்படின்னா அது யாருக்கு சொல்லப்பட்டது? தானியேலுக்கு. ஏன் இந்த காயுவுக்கு பார்த்து பிரியமானவனே அப்படி சொல்ல காரணம், அவனை குறித்து யோவானுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி தெரியுமா? இவன் சத்தியத்திலே நடக்கிறான். உன் ஆத்துமா எப்படி வாழுதுன்னு பாரு. அப்ப நம்முடைய சந்தோஷம், நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாமே சத்தியத்துக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டுமே தவிர சத்தியத்துக்கு வெளியே இருக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமான்களுடைய கொஞ்சம் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அநியாயம், அக்கிரமம், துரோக செயல், வீணான காரியங்கள், இவைகள் நிமித்தம் வாழும் வாழ்க்கை, இவைகள் நிமித்தம் உண்டாகிற காரியங்கள், இதுல ஒரு தேவ பிள்ளைக்கு திருப்தி வரவே கூடாது, இடம் கொடுக்கவும் கூடாது. வேண்டாதவைகள் மேல நமக்கு வெறுப்பும், வேண்டியவைகள் மேல நமக்கு விருப்பமும் வருமானால் நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையை நோக்கி பயணிக்கிறது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த சீயோன் குமாரத்தி ஏன் குணமடையாமல் போனாள் என்று எரேமியா 8வது அதிகாரத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனமாய் கேளுங்கள். அதனுடைய 1, 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அக்காலத்திலே யூதாவுடைய ராஜாக்களின் எலும்புகளையும், அவர்களுடைய பிரபுக்களின் எலும்புகளையும், ஆசாரியர்களின் எலும்புகளையும், தீர்க்கதரிசிகளின் எலும்புகளையும், எருசலேமுடைய குடிகளின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரேத குழிகளில் இருந்து எடுத்து அவர்கள் நேசித்ததும், இந்த வேர்டை கவனிங்க, அவர்கள் நேசித்ததும், சேவித்ததும், பின்பற்றினதும், நாடினதும், பணிந்து கொண்டதுமாய் இருந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வ சேனைக்கு முன்பாக அவைகளை பரப்பி வைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க என்ன நடக்கிறது என்றா, யாருக்கு என்ன செய்யணுமோ அவருக்கு அதை செய்யாம அவைகளை மற்றவைகளுக்கு, மற்ற காரியங்களுக்கு இந்த ஜனங்கள் செய்ய ஆரம்பித்ததுனால இவர்கள் சொஸ்தமடையாமற் போனார்கள். சிம்பிளா சொல்லணும்னா, உறவை இவர்கள் கனம் பண்ணவில்லை. நான் சொல்லுகிற செய்தியை நன்றாய் கவனித்து கேளுங்கள். இந்த உறவு எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்றால், ஏதோ ஒரு அற்புதம் நடந்து வந்த உறவல்ல. இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தபோது கூக்குரலிட்டார்கள், முறையிட்டார்கள். கர்த்தர் கிருபையாய் எழுந்தருளி மோசேயை இரட்சகனாய் அனுப்புகிறார். அநேக அற்புதங்கள் நடந்ததல்லவா? அந்த அற்புதங்களில் ஒன்றில் பார்வோன் மனதை இளக பண்ணி, கர்த்தர் தானங்க பார்வோன் இருதயத்தை கையில வச்சிருந்தார். ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தர் கையில் இருக்கிற நீர்க்கால்களை போல் இருக்கிறது. அவர் அதை அவருடைய சித்தப்படி திருப்புகிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் ஒண்ணு செய்யணும், ஒரு ஆளை வச்சு செய்யணும் நினைச்சிட்டாருன்னா, அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். வேதத்திலே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்றும் பைபிள்ல இருக்கிறது. அப்போ ஏன் அந்த கோல் பாம்பாய் மாறும் போதே சரிப்பா கொண்டுட்டு போயிருங்கன்னு சொல்லி விட வேண்டியதானே? தண்ணீர் ரத்தமாய் மாறும் போதே இஸ்ரவேல் ஜனங்களை போக விட வேண்டியதானே? ஒவ்வொரு வாதைகள் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை போக விட வேண்டியதானே? ஆமென். கர்த்தர் ஏன் அதை அனுமதிக்காம இன்னும் அவன் இருதயம் கடினப்பட இடம் கொடுத்தார் என்றால், மீட்பு என்று வரும்போது அது உறவின் வழியா தான் வரணும். என்ன உறவு தெரியுமா? இரத்த உறவு. இரத்த உறவு. ஒரு அற்புதம்
எப்படி உனக்கும் எனக்கு என்ன கான்டாக்ட் அப்படின்னு கேட்டா ஆண்டவர் எதை விரும்புறார் அப்படின்னா ரத்தம். ரத்தம் நமக்கும் தேவனுக்கும். அதனாலதான் தூரமா இருந்த நீங்கள் அவர் செய்த ஒரு அற்புதத்தினாலே சமீபமாய் வந்தீர்கள் என்று அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாய். இரத்தமே சிந்தப்பட்ட வீட்டு நிலைக்கால்கள் மேல் ரத்தம் பூசப்படுகிறது. இப்பொழுது அவர்கள் வீட்டுக்கு வெளியே வரும்போது ரத்தம் சொட்டு சொட்டா வடியுது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது ஒவ்வொரு மேல அந்த சொட்டு விழுது. அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு ஆவியானவர் 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று. எப்போ ரத்தம் வீட்டுக்குள்ள போறாங்க, நிலைக்கால பூசியாச்சு, வீட்டுக்கு வெளியே வராங்க. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், வரும்போது அந்த ரத்தம் சொட்டு சொட்டா இவங்க மேல விழுது. இப்ப இவங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்றாங்க. எதை நோக்கி தெரியுமா? கானானை நோக்கி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி, தேவன் பார்த்து வைத்த அந்த சிங்கார தேசத்தை நோக்கி, இதுவரை இல்லாத மேன்மையான தேசத்தை நோக்கி, பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை நோக்கி, முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி இவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரிக்க புறப்படுகிறார்கள். எனவேதான் கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களோடு இருக்கிறார். ஏன்? இவர்களுக்கு உள்ள ஏற்பட்ட உறவு என்பது இரத்த சம்பந்தமான உறவு. அதனாலதான் எப்ராயிம் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் என்கிறார். அவன் எனக்கு குமாரனாய் இருக்கிறான், நான் அவனுக்கு பிதாவாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி இந்த உறவுக்குள்ளே தேவன் கொண்டு வந்திருக்க, நாம் இந்த உறவை கனப்படுத்த வேண்டும் அல்லவா? உறவை கனப்படுத்துவதின் அடையாளமாக தான் இங்கே 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, 5 நிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நேசிக்கிற நிலை, இன்னொன்று சேவிக்கிற நிலை, 3 பின்பற்றுகிற நிலை, 4 நாடுகிற நிலை, 5 பணிந்து கொள்ளுகிற நிலை. இந்த 5ல 2 செய்கிறவர்கள் உண்டு, 1 செய்கிறவர்கள் உண்டு, 3 செய்கிறவர்கள் உண்டு, 4 செய்கிறவர்கள் உண்டு. ஆனால் கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் பேசினது இதுதான். இந்த 5ம் நம்மால் செய்யக்கூடியது. இந்த 5ல உன்னால 1 செய்ய முடியவில்லை என்றாலும் நீ என் உறவை கனவீனப்படுத்துகிறாய் என்று ஆவியானவர் இந்த நாளிலே சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 5ல அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். 2வது வசனம். அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாயிருந்த சூரியனுக்கும், இவங்க இதெல்லாம் சூரியன், சந்திரன், வானத்தின் சர்வசேனை இதெல்லாம் மாத்திட்டாங்க. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை பாருங்கள். இதுல எதுவுமே செய்ய முடியாது என்று அல்ல, தேவன் நம் ஒவ்வொருவரையும் நம்மால் செய்ய முடிந்த. அதனாலதான் சொன்னார், என்னுடைய நுகம் ரொம்ப லெகுவானதுப்பா. பேதுரு கடல் மேல நடந்துட்டான், மீதி 11 பேரும் இனி கடல்ல இறங்கியே ஆகணும். அப்படி கம்பல் பண்ணல ஆண்டவர். ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த கொண்டு வந்து கத்திய வாங்கிட்டான். இனி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற வருகிற அத்தனை பேரும் பிள்ளைய மோரியா மலைக்கு கொண்டு வந்து கத்திய வாங்கணும். கம்பல் பண்ணல. தானியேல் சிங்க கவியில தூக்கி போட்டாச்சு, அவன் நின்னுட்டான். அதே போல இனி எல்லாருக்கும் அப்படி ஒரு சோதனை. கம்பல் பண்ணல. யோபு கடிச்ச காற்று அது தாங்க முடியாதது. எல்லாரையும் நான் அப்படிதான் நடத்துவேன் இல்ல. அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறவர், நம்முடைய திராணி அறிந்து நடத்துகிறவர், நமக்காய் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் இன்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரால் தான் நாம் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் கனமும் ஸ்தோத்திரங்களும் எப்பொழுதும் உண்டாவதாக. அதே நேரத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், தேவனை நேசிக்கிற நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எத்தனை பேருக்கு ஆண்டவரை பிடிக்கும் கேட்ட நம்ம எல்லாருமே கை தூக்குவோம். ரோட்ல போறவங்களை பார்த்து உங்களுக்கு இயேசுவை பிடிக்குமான்னு கேட்டா எங்களுக்கு இயேசுவை பிடிக்கும், உங்களை தான் பிடிக்கான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இயேசுவை யாருக்குங்க பிடிக்காது? சாத்தானுக்கே பிடிச்சிங்க இயேசுவை. அதனாலதான் டீல் பேச வரான். இயேசு கிறிஸ்து 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சதும் டீல் பேசுறான். நீ கொஞ்சம் வணங்கிட்டீங்கன்னா நம்ம டீல் பேசுறான். ஏரோதுக்கு இயேசுவை பிடிச்சது.
எனவேதான் பார்க்க விரும்பினான். பிலாத்துக்கு இயேசுவை பிடிக்கும், யூதாசுக்கும் இயேசுவை பிடிக்கும். அதனாலதான் குத்தி காட்டி கொடுக்கல, முத்தி காட்டி கொடுக்கிறான். பிடிக்கும், எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும், எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும். சிலுவையில் அவரோடு அறையப்பட்டவர்கள் ஒருத்தனுக்கு இயேசுவை பிடிக்கும். இயேசுவை யாருக்குங்க பிடிக்காது? ஆனா எப்படி பிடிக்கணும், எப்படி நேசிக்கணும் தெரியுமா? இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 10வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த பூமியிலே தேவன் தந்த எல்லா உறவுகளுக்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த பெற்றோருக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த சகோதர உறவுகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த துணைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இவர்களை எல்லாம் நேசிக்கணும். நேசிக்கலன்னா ஆமென், அது பாவமாயிரும். ஆனா எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேல நான் அவரை நேசிக்க வேண்டும். அப்படி நான் அவரை நேசித்தேன்னா நான் அந்த உறவை கனப்படுத்துகிறேன். எனக்கு ஒரு குடும்பம் இருப்பதினால் கர்த்தர் என்னை நேசிக்கவில்லை, கர்த்தர் என்னை நேசித்ததினால் எனக்கு கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். யாக்கோபு சொல்லுகிறார், நான் வெறும் கோலும் கையுமாக தான் இந்த யோர்தானை கடந்தேன். இப்பொழுதோ கர்த்தர் கண்களில் கடத்த தயவினால இந்த 2 பரிவாரங்களுக்கு கர்த்தர் சொந்தமாய் மாற்றி இருக்கிறார். தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று தாவீது சொல்லுகிறான். என்னிலும் அதிகமாய் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த அன்பை நாம கொடுக்க பழக வேண்டும். நம்மை சூழ்ந்திருக்கிற உறவுகளுக்கு தெரியும், இவங்களுக்கு நம்மளை விட அவரை தான் ரொம்ப பிடிக்கும்னு தெரியணும். உங்க மனைவிக்கு தெரியணும், என்னை விட இவருக்கு அவரை தான் ரொம்ப பிடிக்கும், அவரை. அதே போல புருஷனுக்கு தெரியணும், என்னை விட இயேசுவை தான் என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகளுக்கு தெரியணும், எங்க அப்பா அம்மாக்கு எங்களை விட இயேசுவை தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதும் அதுதான். பேதுருவை அழைக்கிறார், முதல் சந்திப்பில் அழைக்கிறார். முதல் சந்திப்பில் பேதுருவை பார்த்து ஐ லவ் யூ சொல்லல, மெதுவா கூப்பிட்டு அழைத்து அன்பு இன்னது என்பதை முழுவதுமாய் காண்பித்துக் கொடுக்கிறார். முழுவதுமாய் காண்பித்து கொடுத்து மீண்டும் பேதுருவை தேடி வரும்போது பேதுரு மீண்டும் மீன் பிடிக்க போகிறான். அவருக்கு தாங்க முடியவில்லை. அவர் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். பேதுரு வருகிறான், மீன் பிடிக்க போகிறேன் என்றான். யோவான் யாக்கோபு உட்பட சீஷர்களில் சிலர் நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி மீன் பிடிக்க போகிறார்கள். அவர்களால மீனை பிடிக்க முடியவில்லை. வலை போட்டுட்டு இருக்கிறாங்க, வலை போட்டாங்களான்னு கூட தெரியவில்லை. பொழுது விடிந்த போது இயேசு கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். கரையிலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? இவர்களுக்கு கொடுக்கும்படி ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கரி நெருப்பு போடப்பட்டு அதிலே மீன் சுடப்பட்டிருப்பதை, அப்பம் சுடப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். பிற்பாடு அவர் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கிறார். ஆனா இவங்க எதுக்கு போனாங்கன்னு இயேசு பார்க்கிறார். மீன் பிடிக்க போறாங்க. அதனால சரி பிடிக்கட்டும், கர்த்தர் சொல்லுகிற வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்றார். வலதுபுறமாய் வலையை போட்டார்கள். 153 பெரிய மீன்கள். வலை கிளியவில்லை. அப்பாடா, கொஞ்ச நாளுக்கு வண்டி ஓடும்னு சொல்லிட்டு வந்து அதுல ஒரு மீன் அவர் சாப்பிட விடல. ஆமே, நீங்க கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நீங்க வலை போட்டு இழுத்தத உங்களை சாப்பிட விடலைன்னா இந்த பனிஷ்மெண்டா நினைக்காதீங்க. ஆமே, உங்களுக்காக அவர் வேறொன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கரையில வந்து பார்த்தா அங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ ஏன் ஆண்டவர் என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு வலை போட்டு இழுக்க வச்சீங்க? ஆசைப்பட்டேன்ல இல்ல. ஆமே, சிலருக்கு அப்படிதான் சில ஆசைகள். சில ஆண்டவர் கொஞ்சம் அதுவரை போயிட்டு வரட்டுமா? எலிசா சொல்லுவார்ல, எங்க அப்பாவை நான் கிஸ் பண்ணிட்டு வரேன். அழைப்பு வரும்போது நமக்கு வித்தியாசமான ஆசைகள் எல்லாம் வரும். அதாவது ஃபாஸ்டிங் இருக்கலாம் இருக்கும் போது நமக்கு வித்தியாசமான ஆசைகள்லாம், இது சாப்பிட்டா கொள்ளலாம் போல இருக்குது. சிலர் இந்த கன்சீவான வித்தியாசமா சாப்பிடணும்னு தோணுதான், அது சாப்பிடணும் இது சாப்பிடணும்.
ஜெபத்துல இருக்கலாம்னு வரும்போது, அழைப்புன்னு வரும்போதுதான் ஆசைப்பட்டேல போ. எலியா வந்து சால்வையை போட்டு அவ்வளவு பெரிய மேட்டர் சொல்றாரு. ஏன்னா எலியாவை கர்த்தர் அனுப்பும் போதே உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. சால்வையை போட்டதும் எலிசா எப்படி நிக்கிறார் தெரியுமா? பைபிள் காலேஜ் முடிச்சு பட்டம் வாங்க நிக்கல, 12 பேர் ஏர் போட்டு ஒழுத்திட்டு இருக்கிறாங்க, 12வது ஆளா வந்துட்டு இருக்கிறாரு. ஆமே, அதுல நம்பர் 1 வரல, கடைசியா வராரு. நீதான் கூப்பிட்டா பின்னாடி திரும்பி இவரால பார்க்க முடியாது. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களை பார்த்து பேசினா அவங்க திரும்பி பார்க்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி யாரும் இல்ல. நமக்கு பின்னாடி ஆள் இருந்தாலாவது பரவாயில்ல, நான் ஒரு ஆளை முந்திட்டேன், இல்ல கடைசி. ஆமீன். எலிசா மேல சால்வை விழுந்தது லக்குல அல்ல, கிருபையில. நமக்கு முன்பாக எத்தனை பேர் இருந்தாலும் நம்மேல் விழ வேண்டிய சால்வையை நம்மேல் விழ வைத்தது கர்த்தருடைய கிருபை. அப்போ எலிசா சொல்றாரு, எங்க அப்பாவை நான் கிஸ் பண்ணிட்டு வரேன், ஓகே போ, ஆனா நான் உனக்கு செய்ததை நீ நினைத்துக்கொள்னு சொன்னார். கிஸ் பண்ண போனவருக்கு தாங்க முடியல, அந்த ஏரெல்லாம் உடைச்சி மாடெல்லாம் கறி வச்சு எல்லாருக்கும் விருந்து கொடுத்துட்டு, ஏன்னா திரும்பி நினைச்சா கூட வரக்கூடாது, ஓடி வந்துட்டார். இதே போல வலைய போட வச்சு எல்லாம் எடுக்க வச்சு இங்க வந்து பார்த்தா இவர் வேற ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கிறார். அப்ப நான் இவ்வளவு காலம் நீ ஆசைப்பட்டல பண்ணு, இப்ப சாப்பிட வச்சுட்டு கிட்ட உட்கார வச்சுட்டு கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, வெரி ஃபர்ஸ்ட் பேதுருவை சந்தித்த போது இனி சீமோனா இருக்கிறாய், இவன் கேவா எனப்படுவான் என்று சொல்வதற்கு முன்னாக அவனை எப்படி பார்த்தாரோ இப்ப அப்படி கொண்டு வந்து நிறுத்தி வைத்து விட்டு, அதன் அர்த்தம் என்ன? உன்னை நான் திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கிறேன். ஏன்னா பேதுரு வந்து இடிந்து விழுந்து பின்மாற்றத்தில் போனவன், திரும்ப வேற யாருமே இல்லையா? இருக்கிறாங்க. இதான் அவருடைய நேசம், அவருடைய நேசம். நீ எழும்ப ரெடினா கர்த்தர் உன்னை தூக்கி விடுவதற்கு போதுமானவராயிருக்கிறார். இப்போ என்ன கேட்கிறார்னா, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இங்கிலீஷ்ல ஒரே வேர்டு லவ்னு இருக்கும், ஆனா வந்து தமிழ்ல வந்து அன்புக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. அன்பு, நேசம், பாசம், பிரியம், காதல், இப்படி நிறைய இருக்கு. அதே போலதான் கிரேக்க மொழியிலையும் ஹீப்ரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு காரியத்துக்கும் சகோதர சிநேகத்துக்கு அந்த சகோதர சிநேகத்துக்கு ஒரு வார்த்தை உண்டு, புருஷன் மனைவி சிநேகத்துக்கு ஒரு வார்த்தை உண்டு, தேவனுடைய அன்புக்கு அகாப்பே என்கிற வார்த்தை இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிற 3 காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல கேட்பார், இவர்கள் எல்லாரிலும் நீ அன்பா இருக்கிறாயா அப்படிம்பார். அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அகாப்பே. அதாவது கர்த்தர் இங்க என்ன எதிர்பார்க்கிறார்னா, பேதுருவே, யோவானை விட உன் அன்பு என் மேல நீ வச்சிருக்கிற அன்பு மேல இருக்குதா, யாக்கோபோடு நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு மேல இருக்குதான்னு சொல்லும் போது பேதுரு சொல்றாரு, நேசிக்கிற ஆண்டவரே அப்படிங்கிறார். நேசிக்கிற ஆண்டவரே அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு சர்ன்னு குறைக்க வைக்கிறான். எப்படி நேசிக்கிறான்? யோவான் நேசிக்கிறான்ல, நான் அதே போல நேசிக்கிறேன். யாக்கோபு நேசிக்கிறான்ல, அதே போல நேசிக்கிறேன். இப்போ அடுத்த ஆண்டவர் கேட்கிறார், நீ அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். சரி, அவங்கள கம்பேர் பண்ணல விடு, நீ அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். திருப்பியும் நான் நேசிக்கிறேன். நான் ஃபீலியோ என்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அவருடைய எதிர்பார்ப்பு மேல இருக்கு, ஆனா இவர் கீழே இருக்கிறார். நான் நேசிக்கிறேன் ஆண்டவர் அப்படிங்கிறார். 3வது கர்த்தர் கேட்பார், நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்பார். அட்லீஸ்ட் நீ சொல்றதாவது நீ செய்வியா அப்படின்னு கேட்கிற. இந்த இடத்துலதான் பேதுரு வருத்தப்படுவார். ஆண்டவரே, என்ன உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு எதிர்பார்க்கிறீங்களே ஆண்டவரே, எனக்கு எவ்வளவுதான் உங்களை நேசிக்க முடியும் தெரியும், தெரிந்தும் இன்னும் அன்பை எதிர்பார்க்கிறீங்களே. ஏன்னா உறவு இரத்த உறவு. இத அவன் படகு நிறைய மீன் கொடுத்த போது கேட்கவில்லை, அவனை கடலில் நடக்க வைத்த போதும் கேட்கவில்லை,
மலையிலே மகிமையை காண்பித்து கொடுத்த போதும் கேட்கவில்லை. அவனுக்காக தன் ஜீவனை கொடுத்த பிறகு கர்த்தர் கேட்கிறார், நீ இவர்கள் எல்லாரிலும். ஆண்டவரை நேசிக்கிற நிலை எப்படி இருக்கிறது? இந்த பூமியில நம்ம எதை யாரை ரொம்ப நேசிக்கிறோம், அதுக்கு மேல சொல்லுவோம் வாய் தெரியும், எனக்கு இயேசுதான் ரொம்ப பிடிக்கும். அந்த நேசத்தை எப்படி காட்டுகிறோம் அவரிடத்தில்? உறவை கனப்படுத்துகிறோமா? அவர் இல்லை என்றால் நாம் இல்லையே, அவர் இல்லை என்றால் நாம் இல்லையே. அதாவது இந்த உணர்வு நமக்குள்ள திரும்ப 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 திரும்ப, அதாவது நமக்கு இந்த பூமியில நம்ம யாரையுமே நேசிக்கல அப்படி கிடையாது. நமக்கு யாரையாவது ஒரு ஆளை பிடிக்கும், யாரையாவது. அது 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 புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். யாராவது ஒரு ஆளை நமக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கு ரொம்ப ஃபேவரேட்டா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மேல ஆண்டவரை நேசிக்க நம்ம இருதயம் விரும்பணும், அது நாடணும். அது முடியுதோ முடியலையெல்லாம் ரெண்டாவது. நமக்குள்ள இந்த விருப்பம் ஓங்கும் போது கர்த்தர் அதை செய்கையாய் மாற்றுவார். நான் விரும்பணும், நான் விரும்ப மாட்டேங்கிறேனே. நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதே உலக உறவுகளை வைத்துதானே. ஆமென், ஹல்லேலூயா. நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னால். ஆண்டவரே, இது நீங்க தந்தது. ஆண்டவரே, நீங்க தந்தது. தாவீது குடும்பத்தை விட்டு கர்த்தர் கிருபையை விலக்க மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணிட்டார். ஏன்? தாவீது தனியா இருக்கும்போது எப்படி கர்த்தரை முன்பாக வைத்தானோ, தாவீதுக்கு குடும்பம் பெருகின போதும் அவன் கடைசி வரை கர்த்தரை தான் முன்பாக வைத்துக் கொண்டிருந்தான். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு. அன்பு கூறுவேன், ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே, சபையே, ஆவியானவர் ஹெல்ப் பண்றார் லவ் பண்ண. அதான் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவே, அதாவது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனி நம்மில் வெளிப்படணும்னா ஜீசஸ் ரொம்ப லவ் பண்ணா மட்டும்தான் நடக்கும். ஏன்னா ஒருத்தங்களை நம்ம ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க ஹர்ட் ஆக நம்ம விரும்ப மாட்டோம். அப்ப அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். இதெல்லாம் அவர்கிட்ட வெளிப்பட்ட ஆவியின் கனி என்பது நீங்க மொத்தமா பார்த்தா ஜீசஸ். ஆவியின் கனிகளோன்னு பைபிள்ல இருக்காது, நம்ம பைபிள்ல ஆவியின் கனியோ. அந்த அன்பு அதான் டாப்பு பிடிச்சிட்டீங்கன்னா மீதி எல்லாம் கூட சேர்ந்து வந்துடும். எனக்கு நான் ஆண்டவரை நேசிக்க மாட்டேன், ஆனா எனக்கு ஆவியின் கனிகள் தெரியும். எழுதி 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 இம்போஷன் மாதிரி எழுதி எழுதி வச்சுக்கோ. ஆவியின் கனிகள் நான் படிச்சதுனால எனக்கு தெரியும், என்கிட்ட வெளிப்பட்டா மற்றவர்களுக்கு தெரியும். ஆவியின் கனியை, ஆவியின் கனி 9 எப்படி மனசுல வச்சிருக்கிறது, ஞாபகத்துல வச்சிருக்கிறது? ஜீசஸ், ஜீசஸ். அது அனைத்துமே ஜீசஸை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. ஜீசஸ், இயேசுவை நான் எதை வைத்து நேசிக்கிறேன்? அவர் எனக்கு ஏற்படுத்தி தந்த அந்த உறவை வைத்து நேசிக்கிறேனா, அல்லது கர்த்தர் எனக்கு செய்த ஏதோ நன்மையை வைத்து நேசிக்கிறேனா? கர்த்தர் எனக்கு ஒரு வேலை இல்லாம இருந்த வேலை தந்தார், கர்த்தாவே உண்மை நான் அன்பு கூறுகிறேன். நாளைக்கு வேலை போச்சுன்னா அடுத்து யார் வேலை தராங்களோ அவங்களில் நான் அன்பு கூறும். நம்ம எதை வச்சு நேசிக்கிறோம்? எதை வைத்து? எதை வைத்து? நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. நான் மெடிடேஷன்ல கேட்டோமே, அந்த பாவியாகிய ஸ்திரீ
அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், லூக்கா 7வது அதிகாரம். அவள் வந்து இயேசுவின் பாதத்திலே முத்தமிட்டு கொண்டிருக்கும் போது அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது 39, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பாள், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே. அதாவது அவர் அங்க என்ன சொல்ல வராருன்னா, இயேசுவுக்கு தெரியாதது இவருக்கு தெரியுதான். சில நேரத்தில் நம்ம இருப்பெல்லாம் பார்த்தா இது ஆண்டவருக்கே தெரியாது, இதெல்லாம் ஜபத்துல வச்சா ஆண்டவருக்கு தெரியும். நான் சொல்றேன் கேளுங்க, இயேசுக்கு இது தெரியாது, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆமாம், நல்ல வேளை எசேக்கியேல்ட்ட கேட்டார், இது உயிரடைமான். நம்ம கிட்ட கேட்டிருந்தா உயிரடையே விட்டுருக்க மாட்டோம். இது உயிரடைஞ்சும் பிரயோஜனம் இல்ல ஆண்டவரே. ஆமா, அதனால அவருக்கு தெரியும் யார் யார்கிட்ட என்ன கேட்கணும்னு. உடனே இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், சீமோனே உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். சொல்லும் போதகரே. உள்ள அவ்வளவும் பேசிட்டு வெளியே சொல்லும் போதகரே. சில பார்த்துருக்கீங்களா, சர்ச்சு டோரை பார்த்ததும் ஏதோ தலை தட்டிரும் போல இப்படியே தான் வருவாங்க. அவர் பார்ப்பாரு, ஐயோ இது கண்ணா காய்பாவே பரவாயில்ல. அவன் சொல்லும் போதகரே. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசு. எது பெருசு? சத்தமா சொல்லுங்க. அப்ப எது கொடுக்க கஷ்டம்? 500 எது கொடுத்துடலாம் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுக்க அவர்களுக்கு. யாருக்கெல்லாம்? 2 பேருக்கும். இதுல எது ஈஸி எது கஷ்டங்கிறது மேட்டர் இல்ல. உனக்கு 50 கொடுக்க நிர்வாகம் இருக்கா? இல்ல. அப்போ அவனுக்கு 500 எப்படியோ அந்த 50 உனக்கு அப்படி. நம்ம பல நேரத்தில் அவன் செஞ்சதை விட நான் தப்பு பண்ணிட்டேன், சரிதான்ப்பா உன் கணக்குக்கே வரேன், அவன் பண்ணதை விட நீ பெருசா தப்பு பண்ணல, ஆனா இந்த பாவத்தை போக்குற நிர்வாகம் உன்கிட்ட இருக்கா? இன்னைக்கு நமக்குள்ள இந்த பரிசேய ஸ்பிரிட் வந்து ஜீசஸை லவ் பண்ண விடாம தடுக்குது. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நாங்க சர்ச்சுக்கு வரோம், நாங்கெல்லாம் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறோம், நாங்கெல்லாம் என்ன நாங்கெல்லாம் நிர்வாகம் இருக்கான்னு கேட்கிறான். இதான் சீமோனே உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். என்ன காரியம்? ஒருவன் இடத்தில் 2 பேர் கடன்பட்டிருக்கிறார்.